ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல் சிறகடிக்க ஆசை. அந்த சீரியலில் ஃப்ரைடேவோட எபிசோட் 300 எபிசோட்ஸை வந்து கடந்திருக்காங்க நம்ம சிறகடிக்க ஆசை. முத்து, மீனா அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நன்றியையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட முத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. முத்துவா 300 எபிசோட்ஸ் எல்லாருக்குமே ஆடியன்ஸ், சப்போர்ட்டர்ஸ், வெல்விஷர்ஸ், சோஷியல் மீடியாஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருக்காரு. சிறகடிக்க ஆசை டீமுக்கு அவங்களோட வாழ்த்தையும் சொல்லியிருந்தாரு. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு தேங்க்கும் பண்ணியிருந்தாரு. யாரெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்களோ, ப்ரே பண்ணியிருந்தாங்களோ, கன்சர்ன் எடுத்துக்கிட்டாங்களோ எல்லாருக்குமே நன்றியும் சொல்லியிருந்தாரு. யாரெல்லாம் ரீசெண்டான போஸ்ட்டுக்கு வந்து என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாரு. ஒவ்வொருத்தருக்கா என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க் கிவிங் நோட்டாக வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் நம்ம பிரியாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 300 எபிசோட்ஸை மீன் பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு ஒரு ரீச் அப்படிங்கிறது நம்ம சிறகடிக்க ஆசை தான் அப்படின்னு சொல்லணும். அப்கமிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது. நம்மளோட முத்துவோட அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே கொசு மருந்து அடித்ததில் ரொம்பவே மூச்சு திணறல் வந்துருச்சு. இனிமே டைரக்டாக ஸ்ருதி மேலே வந்து கோவப்படுவார் முத்து. ஏற்கனவே அப்படி தான் இருக்கார். இன்னும் கூடுதலாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இப்போ வேணும்னே பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். இன்னொரு பக்கம் ஒரு ஒரு உண்மையாக வெளியில் வந்துட்டுருக்கு. முத்துவுக்கு மீனாவோட தம்பி தான் வந்து காசை அவங்க அம்மா கிட்டேருந்து பிடுங்கினாங்க அப்படின்ற அந்த உண்மை வந்து ரிவீல் ஆயிடுச்சு. சிசிடிவி கேமராவில் ஃபேஸோடு பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் நல்லவ மாதிரியே பேசிகிட்டு இருந்தான், என்னடா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான்னு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. இந்த உண்மை வந்து மீனா கிட்ட சொல்லுவாரா முத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மீனா கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ வருத்தப்படுவா மீனா அப்படின்னு கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பார். இந்த பக்கம் சத்யாவையும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. சத்யாவையும் கண்டிப்பாரு கண்டிப்பாக. நல்லா 2 அரைஞ்சு கூட ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கண்டிச்சு, இனிமேல் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டுவார், எல்லாமே செய்வார். ஆனால் இது மீனாக்கு சொல்லுவாரா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். இன்னொரு பக்கம் மீனா, அப்புறம் அவங்க தம்பி, தங்கச்சி எல்லாருமே ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன இடம்? சத்யா கடத்தின அந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோடை பற்றி. முத்துவோட முடிவு என்னவா இருக்க போகுது? கண்டிப்பாக மீனான்னு வரும்போது வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் தோணுது.